மனோ, ஆ உனக்கும் தீபனுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அவன் உன்கிட்ட பேச மாட்டான்? அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவன் சாப்பிட சொல்லி ஏதோ சமைச்சு தர சொன்னான். இப்போ முடியாதுடா, இன்னொரு நாள் சமைச்சு தரேன்னா அதுக்கு போய் கோச்சிக்கிட்டாங்க. சொல்லுங்க, இதுக்கெல்லாம கோச்சுப்பாங்க? ஓ சரி மனோ, இங்க வா, இங்க வந்து உட்கார். சொல்லுங்க, என்னாச்சு? இல்லை, நான் உன் கூட இருந்தானே சண்டை போட்டிருக்கேன். ஆமா, போட்டிங்க தான். நானும் உன் கூட பேசாம தானே இருந்தேன். ஆமாங்க, இப்போ அதுக்கு என்ன? நீ ஏன் மனு என்கிட்ட வந்து பேசவே இல்லை? தீபன் கிட்ட மட்டும் நீயா போய் பேசிட்டு இருக்க? ஏங்க, எதை கூட போய் கம்பேர் பண்றீங்க? அவன் சின்ன பையன், அவனும் நீங்களும் ஒண்ணா? அத போய் பேசிக்கிட்டு, அதுவும் இல்லாம நீங்க கொழுப்பெடுத்து சண்டை போட்டதுக்கு நான் வந்து பேசணுமா? என்ன? ஒன்றும் இல்லை. உங்களோட டிக்ஷனரியே எனக்கு சுத்தமா புரியலங்க. என்ன புரியல? பின்ன என்ன, அண்ணின்றவங்க அம்மா மாதிரின்னு வைங்க. அன்னைக்கு உங்க அத்தை என்ன சொன்னாங்க என் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னதுக்கு? எப்படி உன் மச்சினன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லலாம்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்க பையன்கிட்ட இந்த மாதிரி வேலை சொல்றதெல்லாம் தப்பா? என்ன நியாயங்க இது? அவங்கிட்ட பேசினா தப்பு, இந்த மாதிரி வேலைலாம் சொன்னா தப்பு. ஆனா அண்ணி அம்மா மாதிரி. சூப்பருங்க உங்க நியாயம். இப்போ என்ன, அவங்க கிட்ட ஒட்டின்னு ஒராசின்னு திரியணுன்றியா? ஏங்க, நான் அப்படி சொல்லல. வேற எப்படி சொல்ல வர? ஐயா சாமி, நான் எதுவுமே சொல்ல வரலப்பா. இப்ப என்ன, அவங்கிட்ட லிமிட்டா இருந்துக்கணும், கரெக்டா நடந்துக்கணும், அவ்வளவுதானே? நடந்துக்கிறேன். இப்ப போய் படுப்போமா? எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம், அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படியா? ஹாய் தீபன். ஹாய். மனோ, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. இதோ சித்தி. செல்வா, எங்க பாரு யார் வந்திருக்கான்னு. ஆ வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியாமா? ஆ. தீபன், ஏன் நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. இல்ல, இருக்கட்டும். வீடு ரொம்ப பழைய மாடலா இருக்குல்ல? கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு? அது ஒரு 15 வருஷம் இருக்கும். அதானே, கல்யாணத்துக்கு முன்னாடி பெயிண்டிங்லாம் பண்ணிடுவீங்கல்ல? ஆ ஏன் கேக்குறேன்னா, என் ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாரும் வருவாங்க. வந்து என்னடா சம்மந்தி வீடு இப்படி இருக்கேன்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பண்ணிடுங்க. நாங்களே சுண்ணாம்பு அடிக்கிறதா தான் இருந்தோம். இது வழக்கம் தானே. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த பக்கம் ஒரு இடம், பின்னாடி ஒரு இடம், எல்லா இடமும் எங்களுது தான். அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியாம இருக்கும்போது விற்க வேண்டியதா போச்சு. அதனால எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. எங்க சைட்லயும் ஓகே, உங்க சைட்லயும் ஓகே. இதுக்கப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஒரு நல்ல நாளா பாத்துட்டோம்னா சீக்கிரமா என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா எங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். ஐரி கிட்ட கேட்டு டேட் கன்ஃபார்ம் பண்ணணும், உங்களுக்கு நாங்க சொல்லிடுறோம். உடனே நிச்சயத்தை முடிச்சிருவோம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். இருங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல, இன்னொரு நாள் அபிஷியலா வந்து கை நினைச்சிட்டு போறோம். சரிங்க, வரோம். சரி. மாம், என்னம்மா இதெல்லாம்? அதெல்லாம் ஒரு வீடாமா? முதல்ல அது வீடாமா? அந்த இடத்துல போய் என்ன வாழ சொல்றீங்க? யோசிச்சு பாருங்கம்மா, அந்த சம்பந்தம் நமக்கு செட் ஆகாதுமா. லுக், எனக்கும் சந்தேகமா தான் இருந்துச்சு இந்த சம்பந்தம் நமக்கு ஒத்து வருமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அவங்க வீட பார்த்ததுக்கு அப்புறம் நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன், அவங்க தான் நமக்கு ஏத்த சம்பந்தம். அந்த வீட்டுல போய் நான் எப்படிமா வாழ முடியும்? ஏன் பொண்ணு ஏன் அங்க போய் வாழணும்? என்னம்மா சொல்றீங்க? புரியல. அந்த பையனை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல வாழ வைப்போம். இதெல்லாம் நடக்குமாமா? உங்க அம்மா நினைச்சா எல்லாமே நடக்கும். அந்த குடும்பத்துல இருந்து அவனை பிரிச்சு கூட்டு வந்து நமக்கேத்த ஆளா மாத்துவோம். அவனை பார்த்தா ஈஸியா மாறிடுவான்னு தான் தோணுது. அது இல்லாம உங்க அம்மா நினைச்சா எவனை வேணா மாத்த முடியும். வா போலாம்.
என்ன செல்வா, வீடு வரையும் வந்துட்டாங்க. நீ இப்படியே இருந்தா நல்லா இருக்காது. எல்லாம் ஓகே தான் அத்தை. அடுத்தது என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அத்தை. சரின்னு சொல்ற, அப்புறம் அமைதியாயிடுறியே. இந்த விஷயத்தை நீ லேசா எடுத்துக்கூடாது. புரியுது அத்தை. நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் அவங்ககிட்ட காசு எப்போ கிடைக்கும்னு கேளுங்க, நம்ம பண்ணிடலாம் அத்தை. சரிப்பா, நான் உங்ககிட்ட கேட்குறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், நமக்காக இது கூட பண்ண மாட்டாங்களா? ஏங்க என்னங்க நீங்களே பேசி நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க? வேற என்ன பண்ணணுன்ற? தீபன்ட்ட ஒரு வார்த்தை கேளுங்க. அவன் சம்மந்தத்தையே கேட்காம நீங்க மட்டும் முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருக்க மனோ? அவன் ஓகே சொன்னதுனால தானே இவ்வளோ தூரம் வந்து நின்று இருக்கு. ஏன் அவன் பொண்ணு பார்க்க வரலையா என்ன? அவன் பார்த்து சரின்னு சொன்னதுனால தான் நம்ம இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். தீபன், என்னடா அமைதியா இருக்க? உன் மனசுல என்ன இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சொல்லுடா. எனக்கு ஓகே தான்ண்ணா. பாத்தியா, அவன் ஓகே சொன்னதுனால தானே இவ்வளோ பேசிட்டு இருக்கோம். ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? அவன் சம்மதத்தோடு தான் எல்லாமே நடக்குது. எல்லாமே நல்லதாக நடக்கும். என்னங்க சொல்லு. வெளியே போறேன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை மணிக்கு போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். ம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். தீபன், வெளியே போகணும், கொஞ்சம் வா. இல்லை நீ, எனக்கு வேலை இருக்கு, நீங்கள் போயிட்டாங்க. உன்னை கூட்டு போறியான்னு கேட்கல, கூட்டு போன்னு சொல்றேன். வா. சரி வாங்க. அத்தை எதுக்கு இப்போ கால் பண்ணுறாங்க? அத்தை சொல்லுங்க அத்தை. இந்த வீட்டுல என்னடா நடக்குது? ஏத்த என்னாச்சு? நீ இப்படி வெளியே போன அவ்வளவுதான், உடனே இந்த மௌனம் தீபனை கூட்டிட்டு வெளியே போயிட்டா. என்னத்த சொல்றீங்க? டேய், அவங்க இப்படி வெளியே போறது பார்த்தா நீ எப்படா போவன்னு பார்த்து வெயிட் பண்ணி போற மாதிரி இருந்தது எனக்கு. வெளியே போறேன்னு சொன்னீங்கல்ல, எத்தனை மணிக்கு போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். ஆ சரிங்க அத்தை. டேய் தீபன், என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன் அண்ணி, நான் என்ன பண்ணேன்? வீட்ல விஷயத்த சொல்றானா சொல்லாம இருக்க? அண்ணி, எப்போ எதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும் அண்ணி, நான் பார்த்துக்கிறேன். கிழிச்ச. டேய், உங்க அண்ணன் காசு ரெடி பண்ணிட்டு இருக்காடா. இருக்கிறது அந்த ஒரே ஒரு சொத்து வீடு தான். அதையும் உங்க அடமான வைக்க போறாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவியா? தீபன், இங்க இருக்க எல்லாரும் நிம்மதியும் போயிடும்டா. நான் சொல்றதை கேளு. சீக்கிரம் வீட்ல விஷயத்த சொல்றத பாரு. எல்லாத்துக்கும் மேல உன் கேர்ள் ஃப்ரெண்டோட நிலைமையை யோசிச்சு பாரு. பாவண்டா அந்த பொண்ணு, உன்னையே நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அண்ணி, இது என் வாழ்க்கை பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தலையிடாதீங்க. என்னங்க, பொதுவாக மாப்பிள்ளை தான் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லுவார். இங்கே மாப்பிள்ளையோட தம்பி வந்து பேசணும்னு சொல்கிறேன்னு ஷாக் ஆகிட்டீங்களா? இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு புரியுதுங்க. நான் ஏன் உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொன்னேன்னா, முதல்ல உங்களுக்கு என் அண்ணனை பிடிச்சிருக்கா? எப்பட்றா பொம்பளை இல்லாத வீட்டில் போய் வாழ போகிறோன்னு யோசிக்கிறீங்களா? சேஃபாக எப்படி இருக்க போகிறோம், இதெல்லாம் யோசிக்காதீங்க. இதை கூட நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க எல்லாருமே இதுதான் சொன்னாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை நல்லா பார்த்துப்போம்.
இன்னொரு விஷயம், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பொண்ணை மட்டும் பார்க்கலாங்க, எங்கள் வீட்டுக்கு அம்மாவையும் தான் பார்க்குறோம். நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து அண்ணியாக மட்டும் இல்லை, எனக்கு அம்மாவும் இருப்பீங்க. நான் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாம்ல? அண்ணா, நீங்கள், உங்களுக்கு பிறக்க போகிற குழந்த, நான், எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக சந்தோஷமாக இருப்போம் அண்ணி.